பவஸ்ரீ குக்கிங் சேனல். இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், மிளகாப்பொடி, சோம்பு, வெள்ளைப்பூடு ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் குறை குறைன்னு, தூளுப்பு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சேப்பங்கிழங்க தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்க கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கே தெரியும், சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். சேப்பங்கிழங்கு வெண்டைக்காய் மாதிரி கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு சேப்பங்கிழங்கு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரியட்டும், நல்லா பொன்னிறமாக வரும், அப்போ எடுங்க. பொரிஞ்சிருச்சுங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு இதை எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் போட்டுக்குவோம். பொரியட்டும். ரெண்டாவது போட்டோம்னா அதுவும் பொரிஞ்சிருச்சு, அதுவும் எடுத்துக்கலாம். மிச்சம் உள்ளதை போட்டுடலாம். பொரியட்டும். இதுவும் பொரிஞ்சிருச்சு, இதையும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்ச சோம்பு, வெள்ளைப்பூடி விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதுலேயே 3/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா அதிலே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும், மிளகாப்பொடி எடுத்து பச்சை வாசனை. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். தட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த பச்சை வாசனை, சோம்பு, வெள்ளைப்பூடு, அந்த மிளகாப்பொடி போட்டோம்ல, அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா அந்த கிழங்கோட பிளெண்ட் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க சேப்பங்கிழங்கு வறுவல். இது சாம்பார் சாதம், அரிசி பருப்பு சாதம், இல்லை தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பவஸ்ரீ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.